இந்த பாக்ஸை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே பாக்ஸ் 1922ல திறந்திருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு மேல இந்த பெட்டியை திறக்கிறவங்க மர்மமான முறையில தான் இறந்து போவாங்கன்றது எழுதியிருக்கு. பட் இது அவங்க தெரிஞ்சும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில இறந்து போறாங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருந்தது வேற யாரும் இல்ல, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன டுட்டகமன். யார் அந்த டுட்டகமன், அந்த பெட்டியை தந்தவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வெல்கம் டு சக்தி எக்ஸ்ப்ளோர். சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கரெக்டா சொல்லணும்னா 1323 பிசி, அந்த காலத்துல எஜிப்டோட அரசரா வந்தவர் தான் டுட்டகமன். டுட்டகமன் தன்னோட 18வது வயசுல இறந்து போறாரு. இவர் ஒரு சிறு வயது ராஜா அப்படிங்கறதுனால ஒரு பெட்டியில போட்டு பதப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பெட்டியை யாரும் திறந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால பல சூனியக்காரங்களை வர வச்சு அந்த பெட்டியை மூடுறாங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால மண்ணுக்கடியில ஒரு தங்க ரூம்ல அவரோட பெட்டியை வைக்கிறாங்க. 3000 வருஷ காலங்களும் கடக்குது. சரியா 1922 எக்கச்சக்க எஜிப்த் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல ஏதாவது மம்மி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சம்பந்தமே இல்லாம ஒரு பாறை நிக்கிறத பாக்குறாங்க. உடனே அந்த பாறையை நகட்டி பாக்குறாங்க. உள்ள ஒரு சுரங்க படிக்கட்டே இருந்திருக்கு. எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள ஒரு பெரிய தங்க கதவு. அந்த கதவுலே பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க டுட்டகமனை யாராவது எழுப்புனா அவங்க மர்மமான முறையில தான் இறந்து போவாங்கன்னு எழுதியிருக்கு. இது மாதிரி நிறைய கட்டுக்கதையெல்லாம் படிச்சாச்சு அப்படின்னா அவங்களும் அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. அவங்க போன அந்த ரூமுக்குள்ள நிறைய வைரம் தங்கம்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டுட்டகமனோட அந்த பாக்ஸும் இருந்திருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட பெட்டி அப்படிங்கறதுனால அவங்க ஈஸியாவே அந்த பெட்டியை திறந்துடுறாங்க. அடுத்த நாளே இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு பாராட்டுகள் மட்டும் இல்லாம நிறைய பேர் பேட்டியும் எடுக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா, தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உலகத்திலே பழமையான மம்மியும் அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான் கொஞ்சம் வருஷமும் ஆகுது. அந்த ஆராய்ச்சியாளர்கள் 2 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. இதை யாருமே அவ்வளவு பெருசா கண்டுக்கல, ஏன்னா அவங்க 2 பேருமே வயசானவங்க தான். அடுத்த கொஞ்ச நாள்லயே டுட்டகமனை கண்டுபிடிக்க உதவுனவங்க, அவங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. சில பேர் ஆக்சிடென்ட்லயுமே இறந்து போறாங்க. இப்பதான் மக்கள் மத்தியில இது எல்லாமே பேசப்படுது. டுட்டகமனை கண்டுபிடிக்க உதவுன எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. கடைசியா ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்திருக்காரு. அப்பதான் அவர் அந்த கதவுல எழுதியிருந்ததை நினைச்சு பாக்குறாரு. டெய்லியுமே அவர் நம்ம எப்ப இறந்து போவோம்னு நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியா இவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அந்த கதவுல எழுதியிருந்த மாதிரி அந்த பாக்ஸை திறந்த எல்லாருமே 6 வருஷத்துல மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுனாலதான் டுட்டகமன்ற மம்மியை பத்தி இன்ன வரைக்குமே மக்கள் மத்தியில பேசப்படுது. அப்புறம் டுட்டகமனை பத்தியும் அந்த பாக்ஸை திறந்தவங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.